டிஎன்ஓஜிஏ, அதாவது தமிழ்நாடு ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டி கேம்லிங்க்கு எகென்ஸ்டாக ஒரு பாசிட்டிவான ஆக்ட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. கேம்லிங் அதாவது சூதாட்டம் ஆரம்பத்தில் நம்மளுக்கு சந்தோஷம் தர மாதிரி இருந்தாலுமே நாள் போக போக பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, 1000 பிரச்சனைகளை கொண்டு வந்து கடைசியில் சூசைட் வரைக்கும் கொண்டு போயிடும். நாமளும் நிறைய நியூஸ் கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம தலை தோனி கூட கேமிங்க்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கு எகென்ஸ்டாக கூட நான் வீடியோ ஒன்று போட்டிருந்திருக்கேன் ஆல்ரெடி. ஆன்லைன் கேமிங்கில் ஃபர்ஸ்ட் நீங்கள் வின் பண்ணுற மாதிரி தான் தெரியும். ஆனால் ஆக்சுவல் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா கனவுல அவனோட ஸ்கேம் ரிலேட்டட் வீடியோ நான் இப்போ ஒன்று காட்டுறேன், அதை பாருங்க. 2 பேரோ 3 பேரோ பப்ளிக் வந்தாங்கன்னா அவங்க ஒருத்தரோ 2 பேரோ வச்சு அவங்களே வின் பண்ணி பணத்தை எடுத்துக்கிறாங்க. கம்பெனி ஆட்கள் அவங்களே டூப்ளிகேட் ரம்மி பேர் ஆக்கி புச்சுங்கிறவர் ஒரே நாளில் 16,000 விளையாட்டு விளையாடிருக்காரு. 20% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் கேமிங்ல அடிக்ட் இருக்கிறதா ப்ரிலிமினரி சர்வே ஒன்று சொல்றதா டிஎன்ஓஜிஓ சேர்மன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச என்னென்ன ரீசன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு ஐஃபோன் வச்சிருக்கான், லேப்டாப் வச்சிருக்கான், பைக் வச்சிருக்கான், ஆனால் எங்கள் அப்பா என்கிட்ட காசு இல்லைன்னு சொல்றாரு, அதனால் நானே சம்பாரிச்சு வாங்கிக்கலான் இருக்கேன், இல்லை வீட்டு சூழ்நிலையினால எங்கள் வீட்டில் ஏதாவது கஷ்டப்படுறாங்க, நானும் ஒரு ரிச் கிட் ஆகணும், அப்படிங்கிற ரீசன்ஸ் இருக்கலாம். இதை அந்த கேம்பிளிங் கம்பெனி அவங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ டீனேஜ்னங்காட்டி அவங்களுக்கு கேம்லிங் பற்றின அவேர்னஸும் இருக்காது. இந்த கேம்லிங்க்கு எகென்ஸ்டாக கவர்மெண்ட் என்னென்ன ஆக்ட் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 18 வயசுக்கு கீழே இருக்கவங்களுக்கு ரியல் மணி ரிலேட்டட் கேம்ஸ் விளையாடுறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. கேஒய்சி கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து 1 மணி நேரத்துக்கு மேலே விளையாண்டுருந்தா 30 நிமிஷத்துக்கு ஒருக்கா எவ்வளோ நேரம் விளையாண்டுருக்கீங்க அப்படின்னு பாப்அப் மெசேஜ் மூலமாக ஆன்லைன் கேம் ப்ரொவைடர்ஸ் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிளாங்காஸ் ஆன இரவு 12 மணிலேருந்து காலையில் 5 மணி வரைக்கும் லாகின்க்கு தடை போட்டிருக்காங்க. எப்போவுமே நல்லது பண்ணாங்கன்னா யாராக இருந்தாலும் அதை சப்போர்ட் பண்ணணும், இதே கெட்டது பண்ணாங்கன்னா அவங்கள கண்டிக்கணும். நான் எப்போவுமே சொல்லிடுவேன், அவங்க நல்லது பண்ணாலும் சரி, கெட்டது பண்ணாலும் சரி.